கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திற்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வார்த்தையின் முதல் பகுதி. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இன்றைய தினத்தில் நமக்கு என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் எது வேணுமானாலும் நாம இழந்துடலாங்க. ஆனா சரீரத்தின் சுகத்தை இழந்து விட்டால் நாம் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. இன்றைக்கு பலவிதமான மருந்துகளால தான் மட்டுமே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. மாத்திரை எடுக்காம வாழ்க்கை தள்ளுகிறதுன்றது மிக கடினமான காரியம். பாருங்க, வேதத்துல நமக்கு ஒரு ஸ்திரீயை பத்தி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருடமாக அவள் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து அவதிப்பட்டு ஜனங்களால் ஒடுக்கப்பட்டு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் மருத்துவரிடத்தில் கொடுத்தும் கூட அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. சற்று யோசித்து பாருங்க, 12 வருடங்கள் வியாதிக்குள்ளான ஒரு நிலைமை. இன்றைக்கு நம்மை சேர்ந்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு அன்பானவர்கள் வியாதியில இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எத்தனை பதட்டம் அடைகிறது. நாம் கண்ணீரோடு போராடுகிறோம். யாராவது காப்பாற்றி விடுவார்களா, யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று மனம் ஒவ்வொரு நொடியும் கலங்கிக் கொண்டே இருக்கும். அடுத்து வியாதி படுக்கைன்னு வந்துட்டாலே அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்னை காப்பாற்றப் போகிறவர் யாரோ, அடுத்து என்னுடைய சூழ்நிலை என்னமோ, இப்பேற்பட்ட பலவிதமான குழப்பங்களும் கேள்வியும் தான் மனிதனை இன்று வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால் மற்றொரு பக்கம் பண பிரச்சனை. சிலரிடத்துல பணம் இருந்தாலும் காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலை, சிலரிடத்துல பணம் இல்லாமல் வியாதியின் மத்தியில வறுமையோடு கூட அவதிப்படக்கூடிய நிலைமை. நாம் இன்றைய தினத்தில் கர்த்தர் நமக்காக, அவர் சுகமாக்குகிற தேவனாய், நம்மை சுத்திகரிக்கிற தேவனாய் நமக்குள்ளே உலாவி வருகிறவராய் இருக்கிறார். இன்று அப்பேற்பட்ட சூழ்நிலையோடு நமக்கு அன்பானவர்கள் வியாதிப்பட்டவர்களாய் வேதனைக்குள்ளாய் இருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமான. ஆனால் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். உலகத்தின் மருத்துவரை பார்க்கிலும் பரம வைத்தியர் அவர்தான். அவர் நம்மோடு கூட இருக்கையிலே, அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்துகையிலே, அவருடைய பரிசுத்த ஆவியின் தொடுதல் நமக்குள்ளே வரும் பொழுது நிச்சயமாகவே அவர் அளிக்கும் சுகத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு கண்களை மூடி நான் ஜெபிப்போம். எங்களுக்கு அருமையான அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வியாதிகளையும் எங்களுடைய நோய்களையும் சுகமாக்குகிற பரம வைத்தியர் நீதானப்பா. இந்த கால வேளையிலே ஆண்டவரே, இந்த தியானத்திற்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு அன்பானவர்கள், எங்களுக்கு அருமையானவர்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள் எங்கெங்கெல்லாம் வியாதிப்பட்டு பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்கள் மேலே அப்பா உம்முடைய கிருபையும் இரக்கமும் உண்டாகும்படிக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய தழும்புகளின் வல்லமை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்பொழுது எழும்புவதாக. அப்பா, நாடி நரம்புகளில் பலன் உண்டாவதாக. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தம் ஆண்டவரை பூசப்படுவதாக. உம்முடைய ரத்தத்தில் எங்களுக்கு ஜெயம் உண்டு, உம்முடைய ரத்தத்தில் எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, உம்முடைய ரத்தத்தின் வல்லமையிலே பரிபூர்ண அப்பா விடுதலை உண்டு. ஏனென்றால் நீர் எங்களை சுகமாக்குகிற தேவன். இப்பொழுதே ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் சுகமாக்கி உம்முடைய நாமத்தினாலே அப்பா நீர் எழும்பி அப்பா சுகத்தோடு பலத்தோடு நடக்க செய்தீர் என்ற விசுவாசத்தோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ள இருந்து எங்களுக்கு சுகத்தை உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். மீண்டும் ஒரு நல்ல வார்த்தையோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன்.